வடக்கு ஜோர்டான் பள்ளத்தாக்கில் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் பாலஸ்தீனிய ஆதரவு உரையை வேண்டுமென்றே அடக்கியதாக டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தின் தற்போதைய மற்றும் முன்னாள் மாணவர்கள் குற்றச்சாட்டு. இஸ்ரேலில் வேகமாக பரவும் காட்டுத்தீ, உதவி கோரும் இஸ்ரேல். டமாஸ்கஸின் தென்மேற்கை கைப்பற்றிய சிறிய படைகள். பாகிஸ்தான் பிரதமர் லெப்டினன்ட் ஜெனரல் அசிம் மாலிக்கை NSA ஆக நியமிப்பு. தென்கொரிய தற்காலிக ஜனாதிபதியும் பிரதமருமான ஹான் ராஜினாமா. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் உள்ள வடக்கு ஜோர்டான் பள்ளத்தாக்கில் உள்ள குடும்ப சொத்துக்களின் மீது இஸ்ரேலிய குடியேறிகள் குழு ஒன்று இரவு முழுவதும் தாக்குதல் நடத்தியதாக வபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹம்ராவின் சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றத்திற்கு அருகில் நடந்த இந்த தாக்குதலின் போது குடியேறிகள் கூடாரங்கள், சூரிய மின்கலங்கள் மற்றும் பிற சொத்துக்களை உடைத்ததோடு டஜன் கணக்கான கால்நடைகளையும் கொள்ளையடித்ததாக வபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய குடியேறிகள் தொடர்ந்து பாலஸ்தீன நகரங்களுக்குள் நுழைந்து சொத்துக்களை தாக்கி சேத சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்ற விரிவாக்கத்தை கண்காணிக்கும் ஒரு அமைப்பான ரமல்லாவை தளமாக கொண்டு காலனித்துவ மற்றும் சுவர் எதிர்ப்பு ஆணையம் மார்ச் மாதத்தில் மட்டும் 255 மேற்கு கரை குடியேறிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக பதிவு செய்துள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்காக சட்டவிரோத கைது மற்றும் பழிவாங்கும் நடவடிக்கை எதிர்கொண்டதாக கூறி ஆஸ்டினில் உள்ள டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தின் தற்போதைய மற்றும் முன்னாள் மாணவர்கள் 4 பேர் கல்லூரி மற்றும் டெக்சாஸ் ஆளுநர் கிரேக் அபோர்ட் மீது வழக்கு தொடர்ந்துள்ளனர். 2024 வசந்த காலத்தில் வெடித்து பாலஸ்தீன சார்பு மாணவர் போராட்டங்களை கையாண்டதற்காக அமெரிக்க பல்கலைக்கழகங்கள், சட்ட அமலாக்க அதிகாரிகள் மற்றும் அரசு தலைவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளின் அலைகளில் இந்த வழக்கும் ஒன்றாகும். மாணவர்கள் சார்பாக அமெரிக்க அரபு பாகுபாடு எதிர்ப்பு குழு சான் அன்டோனியாவில் உள்ள அமெரிக்க மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த இந்த வழக்கு ஏப்ரல் 24, 2024 அன்று வளாகத்தில் நடந்து போராட்டத்தில் பாலஸ்தீன ஆதரவு உரையை வேண்டுமென்று அடக்கியதாக ஜூட்டி ஆஸ்டின் தலைவர் ஜேகார்ட்செல் அபோர்ட் மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டியுள்ளது. தாக்கல் செய்த தகவலின்படி கார்ட்செல்ஸின் ஒப்புதலுடன் அபோர்ட் மாநில காவல்துறையினரை கலவர தடுப்பு பணியில் ஈடுபடுத்தி பெருமளவில் கைது செய்ய உத்தரவிட்டார். இது போராட்டக்காரர்கள் ஒன்று கூடி தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் முதல் திருத்த உரிமைகளை மீறுவதாகும். நேற்றைய தினம் ஜெருசலேமின் மேற்கே உள்ள மலைகளில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ வெடித்ததால் இஸ்ரேல் தனது அவசர எச்சரிக்கையை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளது மற்றும் சர்வதேச உதவியை கோரியுள்ளது. தீயணைப்பு விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களின் ஆதரவுடன் நாடு முழுவதிலுமிருந்து சுமார் 120 குழுக்கள் தீயை கட்டுப்படுத்த நிறுத்தப்பட்டதாகவும் மேலும் 22 குழுக்கள் தங்கள் வழியில் சென்று கொண்டிருந்ததாகவும் தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகள் தெரிவித்தன. 5 சமூகங்கள் வெளியேற்றப்பட்டன. மேலும் சாத்தியமான வெளியேற்றத்திற்கு தயாராக இருக்குமாறு மற்றவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஜெருசலேம் டெல் அவிவ் நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி காவல்துறையினரால் மூடப்பட்டது. மேகன் டேவிட் அடோம் மருத்துவ அவசர சேவை ஒரு அறிக்கையில் 2 குழந்தைகள் உட்பட லேசான புகையை உள்ளிழுத்த 12 பேருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாக கூறியது. தீயணைப்பு மற்றும் மீட்பு ஆணையர் இஜல் காஸ்பி தீயணைப்பு சேவையின் தேசிய அவசரகால திட்டங்களை செயல்படுத்தி எச்சரிக்கை அளவை அதன் உச்சத்திற்கு உயர்த்தியதாக கூறினார். சூழ்நிலை மதிப்பீட்டை தொடர்ந்து நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் தீயணைப்பு குழுக்கள் திரட்டப்பட்டு வருகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தீயணைப்பு மற்றும் மீட்பு ஆணையத்தின் ஜெருசலேம் மாவட்ட துணை தளபதி எல் கோகன் கூறுகையில் இஸ்ரேல் பிராந்திய அண்டை நாடுகளிடமிருந்து தீயணைப்பு உதவியை கோரியுள்ளதாக தெரிவித்தார். கிரேஸ், சைப்ரஸ், குரோஷியா மற்றும் இத்தாலி ஆகியவை இந்த நாடுகளில் அடங்கும் என்று அரசுக்கு சொந்தமான கான் டிவி செய்தி வெளியிட்டுள்ளது. டமாஸ்கஸின் தென்மேற்கே உள்ள அஸ்ட்ரபியசக்னாயா நகரத்தை இஸ்ரேல் நேற்றைய தினம் தாக்கியது. பல நாட்களாக நடந்த கடுமையான மதவெறி மோதலுக்கு பிறகு சிறிய படைகள் அந்த பகுதியை மீண்டும் கைப்பற்றியதாக அரசு ஊடகங்கள் மற்றும் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் இருந்தபோதும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலுக்கு மத்தியில் நகரம் முழுவதும் பலத்த வெடிச்சத்தங்கள் எதிரொலித்ததாக உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்தன. டஜன் கணக்கானோர் கொல்லப்பட்டு பரவலான வன்முறையை தொடர்ந்து சிரியாவில் உள்ள ட்ரூஸ்
சமூகத்தை பாதுகாக்க இஸ்ரேல் நடவடிக்கை எடுப்பதாக எச்சரித்ததை தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடந்தன. நட்பு துணை ராணுவ பிரிவுகளின் ஆதரவுடன் சிறிய படைகள் அஷ்டபியத் சக்னாயாவை பாதுகாக்க பெரிய அளவிலான நடவடிக்கையை தொடங்கின. தேடப்படும் நபர்களை வீடு வீடாக தேடி ஆயுதங்களை கைப்பற்றின. அல்மாமேல் பகுதியிலிருந்து தாரா நெடுஞ்சாலை மற்றும் தயாரா சோதனை சாவடி வரை நகரத்தின் நுழைவாயில்கள் மற்றும் வெளியேறும் வழிகள் சீல் வைக்கப்பட்டன. இதனால் அதன் சுற்றுப்புறங்களிலிருந்து அது தனிமைப்படுத்தப்பட்டது. போர் கண்காணிப்பாளரான சிரிய மனித உரிமைகள் ஆய்வகத்தின் கூற்றுப்படி ஜெரமனா, அஷ்டபியத் சக்னாயா மற்றும் டமாஸ்கஸ் சுவைடா நெடுஞ்சாலையில் சமீபத்தில் நடந்த மதவெறி அமைதியின்மையில் கொல்லப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 42 உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் ட்ரூஸ் துப்பாக்கிதாரிகள் மற்றும் பொதுமக்கள், பொது பாதுகாப்பு இயக்குநரக உறுப்பினர்கள் மற்றும் அரசாங்க சார்பு போராளிகள் அடங்குவர். ட்ரூஸ் தனிநபரிடமிருந்து வந்ததாக கூறப்படும் ஆடியோ பதிவின் பரவலால் ஆரம்பத்தில் வன்முறை தூண்டப்பட்டது. அவரது கருத்துக்கள் இஸ்லாத்தை புண்படுத்துவதாக கருதப்பட்டு மதவெறி பதட்டங்களை தூண்டி டமாஸ்கஸின் தெற்கே உள்ள பல நகரங்களில் பழிவாங்கும் தாக்குதல்களை தூண்டின. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவியை இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் இயக்குநர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் அசிம் மாலிக்கிடம் கூடுதலாக ஒப்படைத்துள்ளதாக அதிகாரியொருவர் தெரிவித்தார். ஏப்ரல் 29 தேதியிடப்பட்ட அறிவிப்பின்படி லெப்டினன்ட் ஜெனரல் அசிம் மாலிக் தற்போது ISI DGயாக பணியாற்றுவதோடு கூடுதலாக பிரதமரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் பணியாற்றுவார். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த நியமனம் வந்துள்ளது. மேலும் நாட்டின் சிவில் மற்றும் ராணுவ தலைமை முக்கிய தேசிய பாதுகாப்பு விடயங்களில் இணைந்துள்ளது என்ற செய்தியை இது வெளிப்படுத்துகிறது என்று பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவித்தன. முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து PDI அரசாங்கம் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஏப்ரல் 2022 முதல் NSA பதவி காலியாகவே இருந்தது. அதே நேரத்தில் முஜிப் யூசுப் NSA ஆக பணியாற்றி வந்தார். NSA ஒரு கூட்டாட்சி அமைச்சரின் அந்தஸ்தை வகிக்கிறது மற்றும் தேசிய பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை மற்றும் மூலோபாய விவகாரங்கள் தொடர்பான விடயங்களில் பிரதமரின் முதன்மை ஆலோசகராக பணியாற்றுகிறது. ஆலோசகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள பிரதமர் செயலகத்தை அடிப்படையாக கொண்டு தேசிய பாதுகாப்பு பிரிவிற்கும் தலைமை தாங்குகின்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் தற்காலிக ஜனாதிபதியும் பிரதமருமான ஹான் டக்-சூ இன்று நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றி தனது ராஜினாமாவை அறிவித்தார். தனது ஜனாதிபதி பதவிக்கான போட்டிக்கான எதிர்ப்புகள் பரவலாக இருந்த நிலையில் நாடு எதிர்கொள்ளும் நெருக்கடியின் போது தன்னால் முடிந்ததை செய்யவே பதவி விலக முடிவு செய்ததாக கான் கூறினார். தீவிர அரசியல் கைவிடப்பட்டு ஒத்துழைப்புக்கான அடித்தளம் நிறுவப்படாவிட்டால் ஜார் ஆட்சியில் இருந்தாலும் பிளவு மற்றும் மோதல் மீண்டும் ஏற்படும் என்று குறிப்பிட்டார். தென்கொரியாவில் இந்த தருணத்தில் இறுதி வரையிலும் சிறந்தவராக இருக்க தான் எல்லா வழிகளிலும் செல்வேன் என்று அவர் வலியுறுத்தினார். ஹானின் ராஜினாமாவுடன் துணை பிரதமரும் பொருளாதாரம் மற்றும் நிதி அமைச்சருமான சோய் சாங் மோக் தற்காலிக ஜனாதிபதியாக பணியாற்றுவார். ஜூன் 3ஆம் தேதி நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தனது வேட்பு மனுவை ஹான் வெள்ளிக்கிழமை அறிவிப்பார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.